ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் விடியகாலம் 4 மணிக்கு கிளம்பிட்டோம் திருச்செந்தூருக்கு. என்னோடய பொண்ணுக்கு வந்து மொட்டை போடுறதுக்காக தான். போனோடனே பார்த்திங்கன்னா தெய்வ யானையை பார்த்தோம். குலுங்கி குலுங்கி அழகாக நடந்து வந்துச்சு. அதை பார்த்தோன்னே கடினமான நினைவுகளும் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்புறம் உள்ளே போய் மொட்டை போட போயிட்டோம். மொட்டையெல்லாம் போட்டுட்டு கடல்லாம் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக போனோம். எப்போவுமே 100 ரூபா கட்டணத்துக்கு தான் போவோம். இந்த தடவை ஃப்ரீ தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 2-3 ரூமில் அடைச்சி போட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 10 மணி அந்த டைம்லலாம் போன நாங்கள் கரெக்டாக ஒரு 1:30 அந்த மாதிரி டைமில் தான் சாமி பார்த்துட்டு வெளியே வரும்போது 2 மணி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனாலன்னு நினைக்கிறேன். அப்புறம் வீட்டில் இருந்து புளியோதரெல்லாம் கிண்டி கொண்டு வந்திருந்தோம். அதை வெளியே வந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுன்னு இருந்தோம். அப்புறம் காலையில் டிஃபன் வந்து கடையில் தான் சாப்பிட்டோம். நானும் என்னோடய ஹஸ்பண்டும் அந்த கோபுரம் வந்து பேக்ரவுண்டில் தெரிகிற மாதிரி வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம். எடுக்கவே முடியல. சரி, கோபுரத்தை மட்டுமாவது தனியாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் எடுத்துகிட்டு நம்ம திருச்செந்தூர் ஐயாவையும் பார்க்க கிளம்பிட்டோம். எப்போவுமே திருச்செந்தூர் வந்தால் ஐயா கோயிலையும் போய் சாமி கும்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வருவோம். அதே மாதிரி தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன, வெயிலோட கொடுமை மட்டும்தான் தாங்க முடியல.